இன்னைக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலையில் தான் இன்று முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் இந்த சோதனை எதற்காக என்று அவர்கள் பார்ப்பதில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் முஹம்மது 47வது அத்தியாயத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நம்பிக்கையாளர்களே, முஃமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சோதனை காரணம் என்ன? சோதனையின் காரணம் நாங்கள் அல்லாஹ்வை விட்டு மறந்து விட்டோம். அல்லாஹ்வை அந்த மறுமையை விட்டு நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழ்கின்ற ஒரு முஸ்லிம்களாக மாறிவிட்டோம். இந்த முஸ்லிம்களுடைய இந்த உலகத்துடைய அடியாளர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். அல்லாஹ் இதைதான் நீங்கள் அல்லாஹுக்காக வாழ வேண்டும், மறுமைக்காக வாழ வேண்டும், சொர்க்கத்துக்காக வாழ வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி சிறிய சிறிய சோதனைகள், பல இடங்களில் பெரிய பெரிய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். காரணம் என்ன? நாங்கள் எப்படியாவது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஆகவே சகோதரர்களே, பெரியவர்களே, சொல்லக்கூடிய சுருக்கமான நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் அடிக்கடி வருடா வருடம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நமக்கு எதற்காக அல்லாஹ் இந்த சுன்னாவை நினைவு கூறுவதற்காக சொல்லுகின்றான். மஹ்லூக்கை விட ஹாலிக்கிடம் நமக்கு அதிகமாக அன்பு பாசமும் இருக்க வேண்டும். படைப்புகளை விட படைத்த இறைவன் மீது அதிகமாக நேசம் இருக்க வேண்டும். பொருள்களை விட இந்த பொருளை கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீதுதான் அதிகமாக நேசம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான், அதை உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த சுன்னாவை நம்மளால் முடிந்த அளவுக்கு இதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான தௌஃபீகை கொடுக்க வேண்டும். நம் அனைவருடைய பிள்ளைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தார்களோ அப்படிப்பட்ட நல்ல அந்த நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் கொடுப்பானாக. ஆமீன். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெறும் தன்னுடைய பிள்ளைகளை சொல்லால் மட்டும் அவர்களை சரிப்படுத்தவில்லை, இறைவனிடம் அதிகமாக மன்றாடினார்கள், துஆ கேட்டினார்கள். சூரத்துல் இப்ராஹிமிலே நீங்கள் பாருங்கள், ஒரு ருக்கு, ஒரு பேஜுக்கு மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை இருக்கும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி. தனக்கு பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களை உன்னை தொழுவக்கூடிய தொழுவையாளியாக, உன்னை நினைவு கூறக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக ஆக்கு யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நாமும் நம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும், அல்லாஹ்விடம் தனிமையில் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரஹ்மான் அனைவருக்கும் அதற்கான பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன்.